ஐஸ்வர்யா ராயை விட நீ தான் அழகா இருக்க சொல்லுவாங்க. கேட்டுடுவியா நீ? இப்படியே ஏற்றி விடுறது. பாவம் அந்த பொண்ணு. 18 வருஷம் திருமண வாழ்க்கை, இல்ல 13 வருஷம் நல்லா தானே இருந்திருக்கீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இப்படி உட்காந்து என்ன பிரயோஜனம்? யோசிக்கணும்ல. இனி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு வராருன்னு தெரியணும்ல. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் விழுறது. என் பொண்டாட்டியை விட நீ அழகா இருக்க, என் பொண்டாட்டியை விட நீ நல்லவ, என் பொண்டாட்டியை விட நீ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டியை விட நீ தான் என்ன புரிஞ்சுக்கிற சொன்னா விழுந்தாச்சு. தியாகி மாதிரி எப்படி என்ன சொல்லி மடக்கணும்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. 1000 காரணம் சொல்லலாங்க. திருமணம் பண்ணி அவ கழுத்துல தாலி கட்டும் போது என்ன சொன்னீங்க? சாகர வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன்னு சொல்றீங்க. அதுதான் திருமணம். அது நீ எப்படி இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவளானாலும் சரி, எப்படியாப்பட்டவனானாலும் சரி, அதுதான் நம்ம கலாச்சாரம். உடனே வந்துடுவாங்க கலாச்சாரம் சொல்றாங்க, ஒழுக்கம் சொல்றாங்கன்னு.